சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களே, தமிழக அரசியல்ல பெரும் மாற்றம். இந்த பெரும் மாற்றத்திற்கு காரணம் ஓபிஎஸ் சிக்கியிருக்கிறார். ஏன் திமுகவுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிமுகவினுடைய பழமைவாதிகள், அது என்ன அர்த்தம்னா, இந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலே அந்த கட்சியில் ஊறி போனவர்கள், அவர்கள் தான் பழமைவாதிகள். அதிமுகவை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பவர்கள், ரெட்டலே தான் அவர்களுக்கு எதுவுமே தெரியும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு அதிகாரத்தில் பங்கு தேவையில்லை, தவறான முதலீட்டுதலும் தேவையில்லை. அவர்கள் தேவையெல்லாம் அதிமுக என்ற இயக்கம் வலுவாக இருக்கணும். 3 முறை முதலமைச்சர், அம்மாவுடைய நல்ல புகழை பெற்ற ஒரு சிறந்த மனிதன், ஒரு லாயல் பர்சன். இந்த அளவிற்கு தீய சக்தி என்று சொல்லக்கூடிய திமுகவோடு இணைகிறார், தீய சக்தி என்று சொல்லக்கூடிய திமுகவோடு கூட்டணி வைக்கிறார் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழகம் முழுவதும் கண்ணீர் வரை. இந்த பின்னணி தகவல்களை நாம் பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் திமுகவில் இணைப்பு, பழனிசாமி அமித்ஷாவின் நடவடிக்கைகள் சொல்லும் செய்தி என்ன? தோழர்களே, நேற்றைக்கு நாம் 44% 39% திமுக பெறும் என்றும், 25 விழுக்காடுக்குள் அதிகபட்ச கண்டெயின் செய்யப்படும், 10 விழுக்காடுக்கு மேல் வித்தியாசம் இருக்கும் என்று ஒரு பதிவை சொல்லியிருந்தோம். இன்றைக்கு ஓபிஎஸ்ஸின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிழலில் அவர் ஆறுதலாக ஓய்வெடுப்பது கடும் சினத்தை, கோபத்தை எடப்பாடி மகன் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா தலைமையின் மீதும் அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்சியை சின்னாபின்னமாக்கிய பெருமை, இந்த கட்சியை சின்னாபின்னமாக்கிய தார்மீக உரிமை பாரதிய ஜனதாவுக்குத்தான் இருக்கும். சில பாவப்பட்ட இன்னோசென்ட் அல்லது தெரிந்தும் தெரியாததை போல நடிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா தான் எல்லாத்தையும் சேர்க்க சொல்றாங்களேன்னு சொல்றாங்க. அவன் சேர்க்க சொல்லல. இந்த கெதிக்கு காரணம் பாஜக தான். ஏனென்றால் இந்த இயக்கத்தை சுக்கு சுக்காக ஆக்கிய பெருமை பாஜகவுக்கு உண்டு. இந்த வரலாற்றை கொஞ்சம் பின்னால திருப்பி பாருங்க. அம்மா இறந்த உடனே வெங்கையா நாயுடு இங்க வந்தாரு. அன்னைக்கே இவர்களுடைய சதி திட்டம் அரங்கேறது. மோடி அமித்ஷாவுடைய திட்டம் நிறைவேற்றுவதற்கு வெங்கையா நாயுடு வந்தார். அன்றைக்கு திடீரென சிக்க வைக்கப்பட்ட திருமதி சசிகலா அவருடைய கேஸுடைய தீர்ப்பு வருகிறது. அவர் பெங்களூருக்கு செல்லும் முன் மிகுந்த மெஜாரிட்டியோடு இருக்கிற போது இந்திய அரசியலமைப்புக்கு அவர்கள் துரோகம் செய்தார்கள். கவர்னர் போய் மும்பையில போய் உட்கார்ந்து கொண்டார். வித்யாசாகர் வரவே இல்லை. அழைத்து பார்த்தாங்க. பெரும் சதியை செய்த, பாவத்தை செய்தது அதிமுக அல்ல, இதே பாரதிய ஜனதாவின் தலைவர். அவர்கள் நல்லவர்களாக அதிமுகவில் இப்போது நடிக்கிறார்கள். இந்த நிலையில் இதே குருமூர்த்தி அவர்களுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்தும் நோக்கில், நீ போய் தர்ம யுத்தத்தை செய்யா, நீ எல்லாம் என்ன ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி தூண்டிவிட்டு அதிமுகவை உடைத்தது இதே சனாதன சக்திகள். விளைவு இன்னைக்கு திருமதி சசிகலா அம்மா அவர்கள் சிக்கப்பட்ட அந்த வழக்கில் பெங்களூருக்கு செல்கின்ற போது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அந்த கட்சியில இருந்திருப்பாரா இல்லையா? அவர்தான முதலமைச்சராக இருந்திருப்பார். அவரை முதலமைச்சரா இல்லாம முதல் பிரிவினை ஏற்படுத்திய ஒரு ஆள் யார் என்று சொன்னால் அது குருமூர்த்தி தான். அவர் தர்மயுத்தம் நடத்தினார். விளைவு 19வது இடத்துல நின்று கொண்டு குடிந்து கொண்டிருந்த எடப்பாடி, திருமதி சசிகலா அவர்கள் உங்க வாயா பதவி ஏற்றுக்கும் அப்படின்னு ஒப்படைத்து விட்டு கடும் துயரத்தோடு அவர் சென்றார். அதுக்கு பிறகு இந்த சூத்திரதாரிகள், இந்த கும்பல் ரெண்டையும் ஒன்னா இழைச்சு ரெட்டத்தலைமை போட்டு
அதுக்கிடையில எல்லாத்தையும் தேர்தல் கமிஷனை வச்சு தனக்கு கீழே வச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன நடந்துச்சு, அவர்களுக்குள் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஓபிஎஸ் வெளியே தள்ளி அதுக்கும் சப்போர்ட் பண்ணாம எடப்பாடி கூட கூட்டு வச்சு டிடிவி தினகரன் அமமுக ஆரம்பிச்சு கடைசியில செங்கோட்டையன் போய் எல்லாவற்றுக்கும் வைத்தியலிங்கத்திலிருந்து மனோஜில இருந்து கம்ப்ளீட்டா அவ்வளவு பேரும் போனதுக்கு எல்லா காரணம் பின்னால் திரைக்கதை வசனம் இயக்குனர் யார் என்றால் பாரதிய ஜனதா. வெளியே என்ன சொல்லுவோம் தெரியுமா, நாங்க கூட்டணிக்கு எல்லாரையும் இணைச்சாதான் பலம் பெறும், திமுகவை ஓய்க்க வேண்டும். அது சரி, அதுவும் உண்மைதான். ஏன்னா எல்லோரையும் பிரித்து தனித்தனி வட்டத்துக்குள் அமர வைத்து வாங்க வாங்க எங்க வாக்கு சதவீதத்தை 18 காட்டணும்னா அமமுக வேணும், ஓபிஎஸ் வேணும், மற்ற எல்லாரும் வேணும், அதிமுகவில் பழனிசாமி எல்லாரும் வேணும் அப்படிங்கிற ஒரு சதி. இதன் விளைவில் சிக்கு போட்டுக் கொண்டு இந்துத்துவவாதியாகவே மாறினார் ஒரு காலகட்டத்தில். ரவீந்திரநாத் குமார் யாரு, ஓபிஎஸ் மகன், மோடி காலில் போய் விடுறதும் அர்ஜுன் சம்பத் மாதிரி பேசுறதும் கடைசியில் என்னாச்சு, ஆளாளப்பட்ட பார்ப்பன தலைமைகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய RSS தலைமைக்கு உள்ளாகி கூடிய, அவங்க சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் RSS, அந்த இயக்கத்தின் நற்பாவுகளை பெற்றுக் கொண்ட உத்தவ் தாக்கரேயாலே நீந்தி வெளியே வர முடியல. நீ எங்கிருந்து வர முடியும்? அந்த கேள்வியை இன்றைக்கு ஒருத்தர் எழுப்பியிருக்கிறார். மிக முக்கியமாக தேவேகவுடாவுக்கு ஏற்பட்ட கதி, நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட கதி பழனிசாமிக்கும் ஏற்பட போகிறது. இப்போ மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற விவகாரம் என்னவென்றால், முக்குலத்தோர் வாக்கு வங்கி என்பது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி. தமிழ்நாட்டில் 60 தொகுதிகளை நிர்ணயம் செய்வதும் ஏராளமான தொகுதிகளில் பரவி விரவி டெல்டா, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், திருச்சி வரைக்கும் ஒரு பெரும் சமூகம். அந்த சமூகத்தின் 1% வாக்கை கூட பெற மாட்டார், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் உள்ளாக்கி ஒரு சாதி ரீதியாக மாற்றிய பெருமை எடப்பாடி உண்டு. எடப்பாடி 18% கீழே போயிடுவார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதற்கு காரணங்கள் இன்றைக்கு ஓபிஎஸ்ஸின் மேல் பலருக்கு கோபம் இருந்தாலும் பரிதாபமும் இருக்கிறது. வழி இல்லாம போயிட்டான் மனுஷன். இவ்வளவு காலமும் கெஞ்சினார் கொஞ்சினார், எனக்கு ஒண்ணும் வேணாம் சேர்த்துக்கோன்னு சொன்னாரு. பழனிசாமி சேர்க்கல, பழனிசாமி சேர்க்க மறுத்தார். நீரடிச்சு நீர் உலகல தூக்குல தொங்குவோன்னு சொன்ன திரு டிடிவி தினகரன் அவர்கள் சேர்ந்து கொண்டார். நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள். இதற்கும் முக்குலத்தோர்களுக்கும் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, மற்றவனுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும், திமுக காரனுக்கோ அதிமுக இது பாஜக காரனுக்கோ. ஆனால் அதிமுக உண்மையான தொண்டனுக்கு யார் அந்த சசிகலா என்ற உண்மை தெரிந்தால் அவர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள். இந்த இயக்கத்தை அவர்கள் தான் பாராட்டினார். இந்த இயக்கத்துக்காக எல்லா விஷயமும் செஞ்சார். 87களில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, அந்த இயக்கத்தை உடைப்பதற்கு கடும் சதிகள் நடந்த போதும் அவர் வாழ்விலும் தாழ்விலும் இதிலே இருந்துட்டார். அப்ப ஒரு அதிமுக காரன் துரோகம் செய்ய மாட்டான். ஒரு சின்ன ஒரு டீ கொடுத்தாலே மறக்க முடியாத இந்த உலகத்துல இந்தியாவில பெரிய போஸ்ட கொடுத்தார் மாநிலத்தின் முதலமைச்சர். உலகத்திலே ஒரு நன்றி கெட்டவன் என்று ஒரு மனிதன் இருப்பானே, ஆனால் இதை நான் யார் பாலிசில சொல்றேன், டிடிவி ஐயா அவர்கள் சொன்னாங்களே, நன்றி கெட்டவர். இப்போ ஒவ்வொன்றும் லத்தீன் மொழியில இருந்து கிரேக்க மொழிகள்ல இருந்து தான் ஆங்கிலம் காப்பி அடிக்கப்பட்டது. நன்றி கெட்டவர் என்றால் அதில் பழனிசாமி என்று ஒரு வார்த்தையை போட்டா அதுல உருவாயிரும். அல்லது நன்றி கெட்டவனுக்கு ஒரு நோபல் பரிசு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா அது பழனிசாமிக்குத்தான் கொடுக்க வேண்டி இருக்கும்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறிட்டு, இப்போ திமுகவுக்கு வெற்றிக்கான பாதையை அதிமுகவினர் துண்டு துண்டாக ஆக்கி பாரதிய ஜனதா தலைமையில் அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இவன் உட்கார்ந்து அண்ணாமலை பேசினாலும் எவன் பேசினாலும் இனி வேலை நடக்காது, நெய்னார் பேசினாலும் நடக்காது. தோல்வி என்டிஏவுக்கு பெரிய அளவில் விழுது. காரணம்,
அவர்கள் அதிமுகவை உடைத்த பாவத்திற்கு பாவ பிரயாசை அவர்கள் தேட வேண்டும். இதுதான் உண்மை. பெரிய அளவுல முக்குளத்தோர் வாக்குகள் என்டிஏ இழக்கிறது, சிறுபான்மை வாக்குகளை என்டிஏ இழக்குகிறது, தேவேந்திர குலர் வாக்குகளில் 50 விழுக்காடை என்டிஏ இழக்குகிறது. நம்பிக்கையற்ற வாக்குகள் பலர் என்டிஏ விட்டு அதிமுகவை விட்டு அகலுகிறது. குறிப்பாக மிகப்பெரிய சதவீதத்தை காவு கொண்டு போனால் அதிமுகவின் நிலை அபாரமாகிவிடும். அவர்கள் வெற்றி கொள்வது பெரும் சிக்கல். இந்த தேர்தல் களம் ஒரு மாறுபட்ட ரிசல்ட்டை தரும். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொன்னது சரியாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நன்றி. Super Sarvana Stores.